தாவேக்கா மேல இன்னொரு விஷயம் வைக்கிறாங்க என்னன்னா, இன்னமுமே அதான் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இன்னமுமே ஏன் மக்களை வந்து நெருங்க மாட்டீங்க, ஏதோ இங்க 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 அப்படிதான் போறீங்க, அதை தவிர்த்து வந்து ஃபுல்லா இறங்கி பக்கத்துல போய் நிக்க மாட்டீங்களே, ஏன் காரைக்குடிக்கு போனாலும் பெருசா பேச மாட்டீங்க, 1 மணி நேரம் எல்லாருக்கும் 1 மணி நேரம் தான் தராங்க, உங்களுக்கு மட்டும் என்ன புதுசா வேற ஏதாவது 2 மணி நேரம் தர முடியுமா, எல்லாருக்குமே 1 மணி நேரம் தான், 1 மணி நேரம் தான் தராங்கன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்றீங்க, இதெல்லாம் என்னது இது அப்படிங்கிற ஒரு கேள்வி சோசியல் மீடியால பரவலா எல்லாருமே பேசுறாங்க. எப்ப நெருங்கி வருவீங்க, எப்ப மக்களோட நடந்து வருவீங்க? சோ இப்படி ஏன்னா இப்ப சைக்கிள்ல வந்தாரு, ஓகே ஃபைன், எம்ஜிஆர் மாதிரி நீங்க அப்படின்னு சொல்றீங்க, எம்ஜிஆர் மக்களோட மக்களா இருந்ததுனால தானே எம்ஜிஆரா மாறினாரு, எம்ஜிஆரா ஜெயிச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் பரவலா பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, ஆனா அது ஒரு டிஃபென்ஸும் இருக்கு. அதுல உண்மைன்னா நீங்க சொல்ற போல எப்ப நம்ம ஒரு களத்துல இறங்கிட்டோம் நாய வேஷம் போட்டா குறைச்சுதான் ஆகணும். நான் வந்து மியாவுன்னு சொல்ல முடியாது. நம்ம அரசியல்வாதி ஆகிட்டா மக்களோட ஒன்றா சேர்ற அரசியல்வாதி தான் இறங்கிடணும். அதுக்கு ஏற்றா போல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நீங்கள் சொல்கிற போல 1 மணி நேரம் இந்த 1 மணி நேரத்தை இம்பாக்ட் பண்ணும். விஜய் 1 மணி நேரம் கொடுத்தாருன்னா மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் 50 மணி நேரம் கொடுத்த மாதிரி அவ்வளோ இம்பாக்ட் இருக்கு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், சுற்றி இருக்கிற அமைப்பு இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த 1 மணி நேரம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அந்த முதல் மினிட்டே அவர் கொண்டு வந்துச்சு. அவர் கொண்டு வரதுக்கு இந்த கூட்டம் கீட்டம் இந்த கொண்டாட்டம் திருவிழா அம்மன் திருவிழா மாதிரிலாம் சொல்லி இவ்வளோ டைம் கொண்டு வந்தால் வேஸ்டிங் டைம். 60 செகண்ட் மேக்ஸிமம் டைம் ஆஃப் கான்டாக்ட் வித் விஜய் அவங்க அலோவ் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி சரியாக அவங்க பயன்படுத்தலை. ஆனால் அதுக்கு டிஃபரன்ஸ் என்னென்னா, ஒரு குழந்தை பார்ட்டி மாதிரி ஒரு இன்ஃபென்ட் பார்ட்டி இப்போ ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. அவங்களும் நிறைய இளைஞர்கள் தான், 1-2 பெரியவங்க இருக்காங்க இல்லை, நம்ம செங்கோட்டையன் மாதிரி அருண்ராஜ் மாதிரி, பட் பெரும்பாலும் இளைஞர்கள். அவங்களால உண்டான ஒரு 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 கட்சி. அதனால கொஞ்சம் அந்த எந்தூசியாசம், ஜோஷ், அந்த ஆர்வக்கோளாறும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அமைப்பு சரியாக பண்ணணும், கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும், அப்பேற்பட்ட ஒரு ஒரு அந்த அந்த உணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது வந்து அந்த கட்சியோடைய ஒரு டிஎன்ஏ, அவங்களுடைய இந்த இயக்கத்துடைய டிஎன்ஏ இது மாதிரி நீங்கள் சொல்கிற போல காரைக்குடி போன்ற இடங்கள்ல கிளியராக தெரிஞ்சிடுது. பட் ஈக்குவலி நான் எப்போவுமே சொல்லுவேன், ஐ அட்மையர் விஜய். ஜாலியாக நமக்கு எதுக்கடா அந்த பிரச்சனை, நாம் உண்டு, நம்ம பர்சனல் லைஃப் உண்டு, நம்ம 500 கோடி ஜாலியாக சம்பாதிச்சுட்டு போகலான்னா சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ரிஸ்க் எடுத்து பர்சனல் லைஃப் வெளியில் எடுத்து மற்றவங்க தப்பு பேசுவாங்கங்கிற ரிஸ்க் எடுத்துட்டு காசு சம்பாதிக்காமல் மக்களுக்கு வராருல. ஏன்னா ஒரு விஜயை பார்த்து 1000 குட்டி குட்டி விஜய்கள் வருவாங்க. இந்த விஜயால அந்த பெரிய மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட அந்த 1000 விஜய்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன மாவட்டத்தில் வரும்பொழுது அவர் வந்து தரப்பா நம்மளும் வரலாம் நினைக்கும் பொழுது திருப்பியும் மாற்றம் வரும். பிகாஸ் இட்ஸ் டைம் ஃபார் சேஞ்ச். மாற்றம் போதும் ஏமாற்றம். பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட நம்ம அடி வாங்கினது போதும். மாற்றத்தை கொண்டு வரணும்னா நெட்டும் வேணும். ஆனால் வெறும் நெட்டிசன்ஸை உட்காந்துட்டு வெறும் ஃபோனில் மட்டும் காமெண்ட் போடுறதுக்கு பதிலாக நானும் இறங்குறேன் சொல்லி வர்ற இளைஞர்கள் நமக்கு வேணும். அதுக்கு வந்து விஜயோட என்ட்ரி டெஃபினட்டாக வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவித்து வாங்கப்பா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஐ வாண்ட் ஈவன் பி சர்ப்ரைஸ். ஒரு 3-4-5 வருஷம் இருந்துட்டு நான் திருப்பி போய் படம் போகிறேன், விஜய் 61க்கு போகிறேன்னு சொன்னால் கூட சொல்லலாம். ஆனால் அந்த 5 வருஷமோ 4 வருஷமோ 3 வருஷமோ 2 வருஷமோ எவ்வளோ அவர் இருக்காரோ, இளைஞர்களுக்கு மனசில் வந்து ஒரு அக்னி பொறியை போட்டு எரிச்சு விட்டுட்டு அவர் பெருசாக ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை, ஒரு பெரிய ஒரு தீப்பிழம்பை வந்து அவர் உருவாக்கிடுவார். தமிழ்நாடுக்கு வந்து இந்த தருணத்தில் அது தேவை.